உங்களுக்கு ரத்தன கம்பள வரவேற்பு அளிப்பதா சொல்லியிருக்காங்களே சார் அதிமுக, அதை பத்தி உங்களுக்கு? இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கடந்த 2017 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் தொடர்கின்றோம். 2019 தேர்தலிலும் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். 2021 சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கின்றோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கின்றோம். உள்ளாட்சி அமைப்புகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்போ இது இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியில் ஒரு வெற்றிகரமான கூட்டணியை அமைத்து இந்த தேர்தலில் நாங்கள் நின்று தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர்கின்றோம். நாங்கள் ஒரு கூட்டணியில் வலிமையாக இருக்கின்றோம். ஆனால் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஒரு புதிதாக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. 2021 கூட்டணி அமைச்சாங்க. 2024 கூட்டணி இல்லை, அவங்க தனியாக தான் வந்திருக்கிறாங்க. அப்போ மீண்டும் இந்த கூட்டணி அவங்க தொடர்கிறார்கள். இது ஒரு பொருந்தா கூட்டணி. அதிமுக மாநில உரிமை பேசக்கூடிய கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே மொழி பேசக்கூடிய கட்சி, அது இந்து ராஷ்டிர வகுக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சியோடு அவர்கள் கூட்டணி வைத்திருப்பதை, அந்த கட்சியிலே அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடி இருக்கின்றது, அங்கே அவர்கள் எதிர்ப்பு இருக்கிறது என்பதால் தான் அந்த எதிர்ப்பையும் அந்த நெருக்கடியையும் சரி செய்வதற்காக அவர் ஒரு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிறத ஒரு பரப்புரை தொடங்கி அதை தான் சொல்ல வர்றேன். அப்ப மக்களை காப்போம் அப்படிங்கிறது அவரை காப்பதற்கு தான் அந்த நடத்துறாரு. இந்த சூழல்ல ஏற்கனவே பாஜக குறித்து கொள்கை ரீதியாக விடுதலை சிறுத்தைகள் ஒரு நிலைப்பாடு எடுத்து பிஜேபியை தனிமைப்படுத்துவது அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. இந்த சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற கட்சிகளிலே விடுதலை சிறுத்தைகள் கோட்பாட்டு அடிப்படையில் சனாதன எதிர்ப்பில் வலிமையா இருக்கக்கூடிய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை அழைப்பதன் மூலமாக இந்த கூட்டணியில் ஒரு குழப்பத்தை விளைவிக்கின்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் அவர் பேசியிருக்கிறார். ரத்தன கம்பளம் விரிப்பது என்பது எங்கள் மீதான அக்கறை அல்ல, கூட்டணிக்குள் குழப்பத்தை விளைவிப்பது, ஒரு நம்பகத்தன்மையை இல்லாமல் செய்வது. இந்த ரெண்டு முக்கியமா நாங்க பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நோக்கம் நயவஞ்சகம் அப்படிங்கிறது, அது சாதாரணமா அவருக்கு சொல்லல, அவர் ஒரு நயவஞ்சகத்தோடு இதை சொல்லுகிறார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் ஒரு நயவஞ்சகத்தோடு அந்த கோரிக்கையை எழுப்புகிறார்கள். இதை விடுதலை சிறுத்தைகளும் புரிந்து கொள்வார்கள், நாட்டு மக்களும் புரிந்து கொள்வார்கள், கூட்டணியில் இருக்கிறவர்களும் புரிந்து கொள்வார்கள். ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரிக்கின்ற அந்த வலையில் சிறுத்தை ஒருபோதும் சிக்காது. பல வலைகளை அறுத்தறிந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.